புளிய மரத்துல புளியம்பழம் பறிச்சேனே, புளியம்பழத்துல கொட்டையை எடுத்தேனே, புளிய மரத்துல ஏறி பறிச்சேனே, மூட நிறைய ஆட்டைய போட்டேனே. ஏண்டி சின்ன பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ? நானா கம்ப்யூட்டர்ல இமெயில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடி இது பாக்குறதுக்கு புளியம்பழத்துல இருந்து கொட்டை எடுக்கிற மாதிரி இருக்கு. அதான் கண்ணு ரெண்டு மூஞ்சில் தானே இருக்கு, என்னப்போ பெடதில வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க? ஐயோ ராணி அக்கா வேற வந்திருக்காங்களே, அவங்க மரத்து புளியம்பழம் கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஆமா ராணி, உன்கிட்ட புளிய மரம் இருக்குல்ல, பழம் தட்டிட்டியா இன்னும் தட்டலியா? ஐயா ஐயா அவங்களே மறந்தாலும் இந்த நயன்தாரா காமிச்சு கொடுத்துருவா போல. இல்லக்கா, நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தோம் நானும் என் பிள்ளைங்களும். நல்ல காத்து, நிறைய பழம் உதிர்ந்துருக்கு, ஆனா எதையுமே பிறக்கலக்கா. என்னடி இந்த காத்துக்கு யாராச்சும் புளியம்பழத்தை பிறக்கிட்டு போயிட மாட்டாங்க? அம்போடு கீழே விழுந்து வம்பா போகுது பாரு. அப்படி இல்லக்கா, இந்த கை கால்லாம் ரொம்ப வலிக்குதா, அதான் அதெல்லாம் பிறக்க முடியாது. பிள்ளைங்களையும் ஒத்தையில விட்டு பிறக்க முடியாதுல்ல, அதான் ஆள் விட்டு பிறக்கலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருக்கா. பாவி என்னமா புழுகுற பாரு, களவாணி பயலுக்கு பயப்படவா பேய்க்கு பயப்படவான்னு தெரியாம உருண்டு குடும்பத்தோட ஓடி வந்துட்டு இங்க வந்து ஆள் விட்டு பிறக்கன்னு சீனா போடுறீங்க சீனு. ஆமா பின்ன எப்படிடி, போன வருஷம் வாங்கிட்ட தான் புளி வாங்கினேன், இந்த வருஷம் நீ இன்னும் எடுக்கலையே, புளியெல்லாம் முடிய போகுதுடி. ஏக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, என்கிட்ட தான் ஒரு மூடை புளி இருக்குல்ல, வேணா வாங்கிக்கோங்க. ஏன்டி சின்ன பொண்ணு, என் மரத்துல கொஞ்சம் புளியங்க காய்க்கும், அதை வச்சு நான் புளிய குத்தி கொடுத்து காசு பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு பொறுக்காதே. போட்டிக்கு நீயும் புளியா வரத்துக்கு வந்துட்டியா? ஆமா உனக்கு ஏதுடி புளியம் போல இம்புட்டு? போன வருஷம் கூட 1 கிலோ புளி நீ என்கிட்ட தானே வாங்கின. ஆஹா அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியில கையை வைக்கிற மாதிரி கடைசியா நம்ம கிட்டயே கேள்வி கேட்க வந்துட்டாங்களே. என்ன ராணியக்கா, பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்க மாதிரி. புளியம்பழம் எப்படி வந்ததுன்னு கேக்குறதுக்கும் பிள்ளை பெத்தாத்தான் பிள்ளையாங்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? ராணிக்கா போன வருஷம் எனக்கு புளிய மரம் கிடையாது, அதனால உங்ககிட்ட வாங்கினேன். இந்த வருஷம் தான் நான் புளிய மரம் வச்சேன்ல, உடனே தடுத்து காய் காய்ச்சிருச்சே. சின்ன பொண்ணே, வர வர நீ என்ன புழுகிறதுனே விவசாய இல்லாம புளிகிட்டு இருக்கடி. புளிய மரம் எப்படிடி ஒரே வருஷத்துல புளியங்காய் காய்க்கும்? ஐயோ புழுகிறதான் புழுகிறோம், கொஞ்சம் ஓவரா புளிக்கிட்டோமோ. அது வேற ஒண்ணு இல்ல ராணியக்கா, சும்மா அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன், தெரியுமான்னு பார்த்தேன். பரவாயில்லையே நல்லா விவரமா தான் இருக்கீங்க. பாத்தி அடி ராணி, உன்னையவ விவரம் கெட்டவ நினைச்சிருக்கா. ராணிக்கா மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து தான் நினைச்சேன். அசிங்கப்படுத்துறதெல்லாம் அவ பஞ்சமே பார்க்க மாட்டா, எல்லாத்தையும் சேர்த்து வளைச்சு அசிங்கப்படுத்துவாக்கா. அது சரிடி, வாய்கிலிய வக்கனைய பேசுறியே, உனக்கு அது ஒரு மூட்டை புளின்னு ஒழுங்கா சொல்லு பார்க்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் புளிய மரம் வச்சிருக்காங்கக்கா, ஆனா அவங்களால கொட்டை எடுத்து விற்க முடியல அப்படிங்கறதுனால புளியம் ஓட்டோட வித்துடுறாங்க மூட கணக்கு. அந்த மாதிரி எங்க அம்மா ஒரு மூடை புளியை வாங்கி குத்தி வித்துக்கலான்னு வாங்கியிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஒரு மூடை புளியையும் நான் தூக்கிட்டு வந்து குத்தி வித்துக்கிறேன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியாட்டி? ஆமா புளியம்பழம்லாம் நல்ல பழமா இருக்கா? என்ன ராணியக்கா சொந்தமா ஒரு மரம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? பார்த்து சொல்லுங்க நல்ல மரப்பழம். ராணி உன் மரத்து புளியங்கொட்டை அகலமா இருக்கும் பாத்தியா, இந்த மரத்தோட புளியங்கொட்டையும் நல்ல அகலமா இருக்குடி. ஓ அப்படியாக்கா, இங்க விலை எங்க புளியங்கொட்டை எப்படி இருக்கு நான் பாக்கேன். ஆமா என் மரத்து கொட்டையாட்டமே நல்ல அகலமா இருக்கு. ஐயோ என்ன சொல்றது, என்ன ராணியக்கா இப்படி சொல்றீங்க? நயன்தாராக்காக்கு தான் ஒழுங்கா கண்ணு தெரியலன்னா உங்களுக்குமா? உங்க மரத்து கொட்டை எம்புட்டு அகலா இருக்கும், இந்த ஊர்லயே ஒரு மரத்து கொட்டையாவது அம்புட்டு அகலமா இருக்காது. அதாண்டி எனக்கும் சந்தேகம், என் மரத்து கொட்டை மட்டும்தான் இந்த ஊர்ல அகலமா இருக்கும், ஆனா இந்த கொட்டை எப்படி அகலமா இருக்கு? எக்கா 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 இப்படிலாம் கேட்டீங்கன்னா எப்படி? இந்த ஊர்ல உங்க மரம் மட்டும் தான் பெரிய அகல கொட்டை காய்க்கும், ஆனா எங்க ஊர்ல நிறைய மரத்துல இந்த மாதிரி தாங்க பெரிய பெரிய கொட்டையா இருக்கும். புளி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ராணி ஓ மரத்து புளி மாதிரியே இந்த மரத்து புளியும் நல்லா புளிப்பா இருக்குடி. அப்படியாக்கா கொடுங்க நானும் சாப்பிட்டு பார்க்கேன். ஞம் 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 ஞம். ஆமா என் மரத்து புளி மாதிரியே இதுவும் புளிக்குது. என்ன சின்ன பொண்ணு, இந்த புளியம்பழம் டேஸ்ட் கூட என் மரத்து புளி மாதிரியே புளிக்குது. ஐயோ ஐயோ இப்படியே போய்கிட்டு இருந்தா அவங்க மரத்து புளி தான் கண்டுபிடிச்சிருவாங்க போல. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, ஏதாவது பேசுவோம். ராணிக்கா நீங்க பேசுறது உங்களுக்கே ஓவரா இல்ல? என்னடி எப்படி தப்பா கேட்டுப்பட்டேன்? என் மரத்து புளி மாதிரி புளிக்குன்னு சொன்னது தப்பா? உங்க மரத்து புளி மட்டும் இல்லக்கா, இந்த உலகத்துல எந்த ஒரு புளிய மரத்துல அந்த காயை புடிங்க டேஸ்ட் பண்ணாலும் அது புளிக்க தான் செய்யும். ஏன்னா புளியம்பழம்னா புளிப்பத்தான் இருக்கும்.
அதுக்கு சொல்லல, லைட்டா புளிப்பாவும் லைட்டா இனிப்பாவும் இருக்குடி. ஆமாக்கா, கொஞ்சம் சீனியை தடவிட்டு வந்தேன், அதான் இனிப்பா இருக்கு. ஆமா, எந்த வேலையா இருந்தாலும் என் வீட்டுல வந்து தானே உட்காந்து செஞ்சுட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன தனியா மரத்தடியில உட்காந்துட்ட? உங்க மரத்து புளியை களவாண்டு உங்க வீட்லயே உட்காந்து உடைச்சா கண்டுபிடிச்சிட மாட்டீங்கன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்தா, இங்க வந்து ஏமரத்து புளி ஏமரத்து கொட்டைன்னு உயிரை வாங்குறீங்களே. வேற ஒண்ணு இல்ல ராணியக்கா, உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அப்படிங்க பாப்பாத்தி வந்தா என்ன உட்காந்து பீடி சுத்திட்டு இருந்தாலும் அதான் இன்னைக்கு உட்காந்து புளி உடைச்சிட்டு இருந்தேன்க்கா. அதுவும் இல்லாம மூட்டையை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் நடக்க முடியலக்கா. ஆமா சின்ன பொண்ணு, 1 கிலோ புளி என்ன விலைன்னு விற்கிற? நான்லாம் புளி குத்துனேன்னா 1 கிலோ 120 ரூபான்னு கொடுக்க போறேன்க்கா. விலை அதான் நான் மார்க்கெட் ரேட்டு. ஆனா என்கிட்ட எல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி தான். 1 கிலோ புளி வெறும் 100 ரூபாய்க்கு நான் கொடுக்க போறேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? இப்படிலாம் நீ வித்தனா எல்லாரும் வாங்கிட்ட தானே புளி வாங்குவாங்க, என்கிட்ட எப்படி வாங்குவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. 1 கிலோ புளி 100 ரூபாய்க்கு வித்தா போதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஓ அப்படியாட்டி? அப்போ எனக்கு ஒரு 2 கிலோ புளி கொடுத்துருடி. 40 ரூபா லாபம் தான். ஏன்டி சின்ன பொண்ணு, என் மரத்துல 4-5 மூட புளி இருக்கும். அதை வச்சு பை செலவுக்கு இல்லாட்டாலும் கை செலவுக்காச்சும் இருக்கட்டுமேனு ஓட்டுவேன். அதை கிடைக்க வந்துட்டியா நீயே? எக்கா, உங்ககிட்ட பல மூடை புளி இருக்கும். நான் வச்சிருக்கிறதே ஒரு மூடை. என் வீட்டுக்கு வைக்கணும், அம்மாவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை தனக்கா விற்க போறேன். ஒரு 4-5 பேர் வேணா வாங்குவாங்க. அது வைக்கிறதா விற்கிற 120 ரூபான்னு விற்க வேண்டியதானடி. இந்த ரே ராணி, நீ அதிக ரேட்டுக்கு வித்துட்டு சின்ன பொண்ணே அதே மாதிரி செய்ய சொல்றிய. ஐயோ அக்கா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை. அதனால அடுத்தவங்க காசு வேண்டவே வேண்டாம்க்கா. நான் எப்பவுமே நியாயமா இருப்பேன்க்கோ, நியாயமா இருப்பேன். ஐயோ ஐயோ, இவங்கிட்ட களவாண்டி இவங்க முன்னாடியே வியாபாரம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று பண்ணலாம், பேசாம சின்ன பொண்ணே ஒரு மூடை புளியை உரிக்கட்டும். இவட்ட நம்ம 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இதை 120 ரூபாய்க்கு ஒரு 10 நாள் கழிச்சு வித்துற வேண்டியதான். ஏண்டி சின்ன பொண்ணே, மறக்காம எனக்கு 2 கிலோ தந்துருடி. ஆமா, மிச்ச புளியெல்லாம் யாரும் கேட்டிருக்காங்களாடி? இல்லக்கா, இப்பதானே குத்திக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் இனிமே தான் பார்த்து கேட்பாங்க. ஐயோ கொடுத்துடாதடி, கொடுத்துடாத. மிச்சம் இருக்க எல்லா புளியுமே என்கிட்ட தந்துரு. 100 ரூபா ரேட்டுக்கு நானே வாங்கிக்கிறேன். ஐயோ அக்கா, அது நல்லா இருக்காதுக்கா, அது முறையா இருக்காதுக்கா, வேண்டாம்க்கா. பரவாயில்லடி, நான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வித்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, அவங்க புளிய கடைசியில அவங்களே காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்களே. பரவாயில்ல சின்ன பொண்ணு, உன்னோட திறமைக்கு கிடைத்த பரிசுதான் இது. சரி ராணி அக்கா, இவ்வளவு புளிய அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படி விற்க போறோமோன்னு கிதக்கல்ல இருந்தேன். நீங்க வந்து கடவுள் கண்ணை திறந்த மாதிரி திறந்துட்டீங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ராணி அக்கா. உங்க உதவியை மறக்கவே மாட்டேன் ராணி அக்கா, மறக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப புளி எடுக்கிற சீசன் வந்துருச்சு. எங்க ஊர்ல 1 கிலோ 120 ரூபான்னு வித்திட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பந்தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். தேவி, தனபாலன், சரண்யா, மனோஜ் பூங்குயில், பெனிஷா, ஐகோட் துறை, முனீஸ்வரன், இளந்தமிழ், அருணா வந்து சவுதியில இருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அருணா. சுபாஷினி, பேபி ஷாலினி, சத்யா, சனா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, ஷர்மா, சேர்மன் ராஜா, சோபியா, சோபனா, பாத்திமா, இலாஷ். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.